ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் கைலைநாதனை தாங்கும் நந்திமலை ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் மர்மமும் சிறப்பையும் தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சிவனே கதி என்று தவம் இருந்ததால் தான் அந்த சிவனே நம் வசமானவர் என்பதற்கு சாட்சி தான் ஆந்திர மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அருள்மிக மல்லிகார்ஜுனர் திருக்கோயில். இந்த தலத்தின் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்களை பார்க்கலாம் வாங்க. மலையாக மாறிய நந்திதேவர். நந்திதேவர் கடும் தவம் இருந்துதான் சிவபெருமானை எப்போதும் சுமந்து நிற்கும் பாக்கியத்தை பெற்ற தலம் இதுவாக இருக்கிறதா. நந்தியை இங்கு மலையாக மாறி சிவபெருமானை தாங்கி கொண்டிருக்கிறாராம். அதனால் தான் இந்த தலம் பார்த்தீங்கன்னா திருப்பருப்பதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள சனகல அதாவது பசவண்ணா நந்தி சிலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதா. இந்த நந்தி தேவர் என்றாவது ஒரு நாள் பலத்த சத்தத்துடன் பார்த்தீங்கன்னா கரிச்சிப்பார் என்றும் அந்த தருணமே இந்த கலியுகத்தின் முடிவு என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. மர்மமும் பக்தியும் கலந்த ஒரு அதிசயம் இதுவாக தான் இருக்கிறது. அதாவது 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழக்கூடிய அபூர்வ தலம்தான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் என மூவராலும் பாடப்பட்ட தேவார தலமாகவும் இருக்கிறது. நீங்களும் இந்த அதிசய நந்தியையும் மற்றது மல்லிகராஜினரையும் தரிசிக்க விரும்பினால் ஒரு முறை ஸ்ரீசைலம் சென்று வாருங்கள். ஓம் நமச்சிவாய. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.